பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 28:13. Genesis chapter 28 verse 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாக்கோபு தப்பி ஓடி தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய தெரியாத நிலையில பெத்தேலில வந்து அவன் ஒரு கல்லிலே தலை வைத்து தலை சாய்த்து படுத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனமாகி, அந்த தரிசனத்திலே கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இது. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காரியம். நீங்க படுத்திருக்கிற இடம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களை நம்பி ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை நல்ல உறங்க வைத்திருக்கிற ஒரு இடம், சொந்தமான ஒரு இடம், ஆசீர்வாதமான ஒரு இடம். இந்த இடத்துல நீங்க படுத்திருக்கீங்க. நாளைக்கு உன் தலைமுறையும் இதே இடத்துல படுத்திருக்கும். உன் தலைமுறைக்கு தலைமுறையும் இதே இடத்துல படுத்திருக்கும். உன் சந்ததிக்கு நான் இந்த பெத்தேலை கொடுப்பேன். உன் சந்ததி இந்த பெத்தேல்ல உறங்குவார்கள். நீ படுத்திருக்கிற இந்த பூமியில உன் சந்ததிக்கு சந்ததியும் இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சகோதரா, சகோதரி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை உன் சந்ததிகள் சுதந்தரித்து அந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் இருக்கிறதா? இப்படி கேட்கிறார். உங்களுடைய முற்பிதாக்கள் வாங்கின ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் காலங்களுக்கு பின்பு உங்களுக்கு இருக்கிறதா? அது உங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறதா? நிலைத்து இருக்கிறதா? தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரா? அதுல அந்த ஆசீர்வாதத்திலே உறுதியாய் நிற்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறீர்களா? இல்லை முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை தொலைத்து போட்டவர்களா இருக்கிறீர்களா? எந்த ஆசீர்வாதத்தை தொலைத்து போட்டு போய் இருக்கிறீர்கள்? எங்க அப்பா காலத்துல என்ன சொத்து தெரியுமா? எவ்வளவு ஏக்கர் தெரியுமா? எவ்வளவு லேண்டு தெரியுமா? அது சரி, உங்க காலத்துல என்னாச்சு? அது தங்கிடுச்சா? இல்ல உங்களை விட்டு போய்விட்டதா? இல்ல உங்க தலைமுறைக்கும் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதான அளவுக்கு என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரா? இதுதான் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை துச்சமா எண்ண வேண்டாம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எவ்வளவாய் போராடி யுத்தம் பண்ணி ஜோம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தேன் தெரியுமா? எவ்வளவாய் போராடி யுத்தம் பண்ணி ஜோம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? அதை நீ துச்சமாய் எண்ணி விடாது. அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாயிருங்கள். அப்பா வாங்கி வச்சிருக்கிறாரு, நான் சொகுசாய் வாழ்ந்து என் காலத்தை கழிப்பேன் என்று நாட்களை வீணாய் காலத்தை கழித்து ஏமாந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர் கர்த்தர் மகனே, பேசுகிறவர் கர்த்தர் மகளே. தேவன் அந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறைக்கும் தங்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. அது வீணாய் அழித்து போகாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. வானம் திறந்திருக்கிறது. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.